உங்க ஃபோன்ல உள்ள செட்டிங்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேடி பாருங்க. இந்த ஆப்ஸ் மேல இப்படி கிளிக் பண்ணுங்க. ஆப்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு, இங்க ஆப்ஸ் மேனேஜர்ன்னு உங்க ஃபோன்ல இருக்கலாம். ஆப்ஸ் மேனேஜர் உள்ள போய்க்கங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி எல்லா ஆப்ஸும் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. இதுல சைடுல ஒரு லோகோ மாரி தெரியுது பாருங்க. நெறைய லோகோ தெரியுது பாருங்களேன் சைடுல. இப்ப எந்த லோகோவும் இல்லாம பிளாங்கா, அதாவது கருப்பா இல்லாட்டா வெள்ளையா, இல்லாட்டா வந்து எதுவுமே இல்லாத மாரியான ஏதாவது ஒரு ஆப் இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்க. அது மாரி ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சுன்னா, அந்த ஆப் மேல கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் இல்லாட்டா வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு, அது வேலை செய்யாத மாரி நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து அன்னோன் ஆப்ஸ் வந்து இது மாரி உங்க ஃபோன்ல இன்ஸ்டால் ஆயிட்டு, தேவையில்லாத ஆட்ஸ வந்து உங்களுக்கு போட்டுன்னு இருக்கும். அது மாரி ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து முதல்ல வந்து அதை தூக்கி விடுங்கள். இது வந்து முதல் செட்டிங். இதே மாரி இன்னும் 4 முக்கியமான செட்டிங் இருக்குது. இந்த 4 செட்டிங்க நீங்க செய்து கொள்வதன் மூலமாவே, உங்க ஃபோன் டிஸ்ப்ளேல வந்து தேவையில்லாத ஆட்ஸ் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து தடுக்கப்படும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வீடியோக்கு லைக் பட்டன் தெரியும். லைக் பட்டன் மேல கிளிக் பண்ணிட்டு, கமெண்ட்ஸ்ல வந்து ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் மேல கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப 2வது செட்டிங் எனக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 2வது செட்டிங் வந்து உங்க ஃபோனோட செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஆப்ஸ் மேல கிளிக் பண்ணீங்கன்னா, இது மாரி ஆப்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு 3 மார்க் தெரியும். இந்த 3 மார்க் மேல கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து ஸ்பெஷல் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது மேல கிளிக் பண்ணிக்கங்க. உங்க ஃபோன்ல வந்து ஸ்பெஷல் அக்சஸ் போனதுக்கப்புறம் வேற மாரி இருக்கலாம். அதாவது டிஸ்ப்ளே ஓவர் அதர் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்க ஃபோன்ல இருக்கலாம். இப்ப என்கிட்ட சாம்சங் ஃபோன் இருக்கிறதால அப்பியர் ஆன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்க ஆப்புக்கு மேல வந்து ஏதாவது ஆட்ஸ் வரணுமா? இல்லாட்டா ஆப்புக்கு மேல ஏதாவது அப்பியர் ஆகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குது. இப்ப நீங்க எந்தெந்த ஆப் யூஸ் பண்றீங்களோ, அத மட்டும் வச்சுக்கின்னு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் வந்து இது மாரி ஆஃப் பண்ணீங்க. ஒண்ணு ஒண்ணா பார்த்து எல்லாத்தையும் வந்து இது மாரி ஆஃப் பண்ணிடுங்க. இதனாலே உங்க டிஸ்ப்ளேல ஆட்ஸ் வரது தடுக்கப்படும். இதே மாரி இன்னொரு செட்டிங் இருக்குது. என்னான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுடைய Google Chromeக்கு போயிங்க. Google Chromeல போயிட்டு இந்த 3 மார்க் தெரியும். இந்த 3 மார்க் மேல கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல சைட் செட்டிங்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைட் செட்டிங் மேல இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா? ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இன்ட்ரஸ்டிவ் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இன்ட்ரஸ்டிவ் ஆட்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க ஆன்ல இருந்துச்சுன்னா, இது வந்து ஆஃப் பண்ணீங்க. பார்த்தீங்கன்னா, ஆன்ல இருந்துச்சுன்னா இது என்ன காமிக்குதுன்னா, எனி சைட் தட் யூ விசிட் கேன் ஷோ எனி ஆட்ஸ் டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இது வந்து ஆஃப் பண்ணீங்க. இத பார்த்து ஆஃப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு, இதிலே தான் பாப் அப் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன இருக்கும். சைட் செட்டிங்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, சைட் செட்டிங்ல இங்க பாப் அப் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேடி பாருங்க. இந்த பாப் அப் ஆட்ஸையும் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கங்க. இது 2த்தையும் ஆஃப் பண்றதன் மூலமாவே தேவையில்லாத ஆட்ஸ்களை நீங்க தடுத்துக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப Google Chrome வந்து நெறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துன்னே இருக்குதுன்னா, தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனு அது மாரி லாங் பிரஸ் பண்ணிட்டு இங்க ஐ பட்டன் தெரியும். ஐ பட்டன் மேல கிளிக் பண்ணிட்டு, இந்த நோட்டிஃபிகேஷன் மேல கிளிக் பண்ணி ஆன்ல இருந்துச்சுன்னா, ஆஃப் பண்ணிக்கங்க. இதனாலேயே உங்க ஃபோனுக்கு வந்து தேவையில்லாத ஆட்ஸ் வருவது தடுக்கப்படும். இந்த செட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு செட்டிங் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். உங்க ஃபோன்ல உள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸ்ல Googleன்னு சொல்லிட்டு எல்லார் ஃபோன்லயும் இருக்கும். அந்த Google மேல இப்படி கிளிக் பண்ணிட்டு, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க மேனேஜ் யுவர் அக்கவுண்ட்ன்னு சொல்லி காமிக்கும். இது மேல கிளிக் பண்ணிட்டு, இங்க டேட்டா அண்ட் பிரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டா பிரைவசி மேல கிளிக் பண்ணிட்டு, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா? ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வெப் அண்ட் ஆப்ஸ் ஆக்டிவிட்டி சொல்லுது பார்த்தீங்களா? அது மேல கிளிக் பண்ணிட்டு, பாஸ் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் நான் இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கிறேன். அதே மாரி இந்த லோக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா? இதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல பாஸ்ன்னு இருக்கும், இல்லாட்டா ஆஃப்ன்னு இருக்கும். இத வந்து இங்க ஆஃப் பண்ணி கொள்ளுங்கள். இது மாரி ஆஃப் செய்ததுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க மை ஆட் சென்டர்ன்னு இருக்கும். இது மேல கிளிக் பண்ணி பாருங்களா? உங்க மொத்த டீட்டெயில் உங்களோட வயசு என்ன? நீங்க மேலா? ஃபீமேலா? உங்கள பத்தின முழு விவரமும் உங்ககிட்ட இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க உங்களுடைய ஜெண்டரு, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜ் பேசுறீங்க? அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? போன்ற எல்லா விவரங்களையும் வந்து இது வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கும். எல்லாத்தையும் வந்து முழுசா வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த வெப் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு இங்க வந்து ஆஃப்ன்னு இருக்கும். இத வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பேக் வந்துட்டு அதே Googleலயே வந்து இங்க ஆட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆட்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல டிலீட் அட்வர்டைசிங் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? அது மேல கிளிக் பண்ணி டிலீட் அட்வர்டைசிங் ஆட்ஸ் வந்து டிலீட் பண்ணிடுங்க சுத்தமா. இது மாரி எல்லாம் பண்றதன் மூலமாவே உங்க ஃபோன்ல உள்ள ஆட்ஸ் எல்லாம் வந்து இந்த டிஸ்ப்ளேல வர்றதெல்லாம் தடுக்கப்படும். இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஆட்ஸ் வர மாரி இருக்குதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லாஸ்ட்ல என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய ஃபோன்ல உள்ள செட்டிங்ஸ் வந்துட்டு இங்க வந்து சர்ச்ல டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. டிஎன்எஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க பிரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லி காமிக்கும். பிரைவேட் டிஎன்எஸ் மேல கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து பிரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். அது மேல கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஃபோன்ல டிஸ்ப்ளே தெரியுது பார்த்தீங்களா? dns.adga.com இத வந்து டைப் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருங்க. இது வந்து கொஞ்சம் செக்யூரா வந்து இருக்கும். ஃபோன்ல தேவையில்லாத ஆட்ஸ் வந்து வருவதை தடுக்கும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஃபோன ஒரு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணீங்க.